ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன். வாங்க நம்ம இன்றைக்கி ஈஸியாக குக்கரில் சன்னா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், 3 தக்காளி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு புதினா, பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேக வச்சு கொண்ட கடலை, எண்ணெய், அரிசி நான் ஒரு 1.5 கிளாஸ் ஊற வச்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நம்ம எப்படி செய்து பார்க்கலாம். குக்கர் வச்சாச்சு. குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பட்டை, சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இது கூடவே இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புதினா இலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வேகணும். பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா நான் எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா மட்டும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலையை இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுமா. இப்போ நான் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை நம்ம இதில் 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், அதனால் இப்போ நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
கிளறி விட்டுடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சிச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டுடலாம். கரெக்டாக 3 விசிலுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் ஃபைனல் டச்சாக நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்பி செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.